அன்பான பிளே தமிழ் நேயர்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ராகு கேது பயிற்சி, ஒவ்வொரு பயிற்சியை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் ரொம்ப முக்கியமானது ராகு கேது. எல்லாரும் நினைக்கிறோம், இந்த ராகு கேது என்னங்க செய்ய போகுது, சனியை விடவா நமக்கு கெடுதலை கொடுக்க போகுது, குருவை விடவா நமக்கு பாடத்தை எடுத்து கொடுக்க போகுது, குரு நமக்கு நிறைய பாடத்தை எடுத்து கொடுக்குறார், லெசன் கொடுக்குறார், சனி பகவான் வச்சு செய்கிறார், இதை தாண்டி இந்த ராகு கேது என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு பல பேருக்கு கேள்வி ஞானமே வரலாம். உண்மையிலே சொல்கிறேன், ராகு கேது எதையும் அதிகமாக செய்யக்கூடியவர். ஒரு மனுஷனை யுக்தியை கண்டுபிடிக்கிற வாய்ப்பையும் ராகு கொடுப்பார். ஒரு கீழே கிடக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியல, நமக்கு ஒரு பொறுமையை கொடுத்து இந்த ராகு பெருமையை சேர்ப்பார். நம்மளால எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணி சக்சஸ் பண்ண வைக்க முடியும். இதையும் ராகு கொடுப்பார். கேது குடும்ப வாழ்க்கையிலிருந்து இல்லறத்துக்குள்ள தள்ளி விட்டுருவார். அதாவது இல்லறத்திலிருந்து துறவரத்துக்கு தள்ளுவார். குடும்ப வாழ்க்கையில் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த இல்லறத்து மேல ரொம்ப ஆசை வந்துடும். அவங்க தாம்பத்தியம் இது மாதிரி அது மாதிரி வருதுனாலே அடுத்து அவங்க நம்ம துறவரத்துக்கு போறாங்கன்னு அர்த்தம். அப்ப நல்லதை செய்யற மாதிரி செஞ்சு டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா, கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா சந்தோஷமா இருக்க முடியாது. கல்யாணத்துக்கு பிறகு நம்மளை பிரிக்கிறதுக்கான வேலையை கேது பண்ணுவார். நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், 5ஆம் இடத்துல கேது லக்னத்துல இருந்தாலே நீ கண்ணை மூடிட்டு கவலைப்பட வேணாம், கல்யாண வாழ்க்கையில் நீனும் பேருக்கு கல்யாணம் பண்ண மாதிரி வாழ்ந்துட்டு போ அப்படின்னே சொல்லுவேன். நீங்கள் நிறைய பேருக்கு பார்க்கலாம். நீங்கள் அதனால கேது இது மாதிரி ஒரு குணம். ஆனால் நிறைய ஞானத்தை கொடுப்பார். நமக்கு இல்லறத்தில் சந்தோஷத்தை கொடுக்க மாட்டார், இல்லற துறவரம் இது கேது கொடுப்பார். ஆனால் நம்மளை அந்த உலகத்துக்கு அறிய வைக்கணும்னா கேது நினைச்சாதான் அறிய வைக்க முடியும். எனக்குள்ள ஒரு திறமை இருக்கு, அது வெளி உலகத்துக்கு வரணும்னா கேது நினைச்சா மட்டும்தான் உண்டு. அப்ப ராகு கேது அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத விட அவங்களுக்கு நாம கட்டுப்பட்டால் மட்டுமே இந்த ராகு கேது நமக்கு நன்மையை கொடுக்கும். வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போறோம், பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்தவரை ராகு கேது பயிற்சி அநேக கோடி லாபங்களை கொடுக்கும். ஒரு மனுஷன் லாபமா இருக்கணும்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும். இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். சுவரே இல்லைன்னா சித்திரம் எழுத முடியாது. அப்ப உடம்ப பார்த்துக்கணும். உடல் நலத்துல கூடுதல் கவனம் தேவை. மகர ராசிக்கு ராகு பகவான் 2ஆம் வீட்டிலையும் கேது பகவான் 8ஆம் வீட்டுக்கும் வருகிறார்கள். ராகு 2ல வர்றதுனாலையும் உடல் நலத்துல கவனம் தேவை, கேது 8ல வர்றதுனாலையும் உயிர் பலத்துல கவனம் தேவை. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் கேதுவை எடுத்துப்போம். மகர ராசிக்காரவங்க ஏதாவது இதுவரைக்கும் தொடர்ந்து டேப்லெட் சாப்பிட்றீங்களான்னு பாருங்க. ஏதாவது சார் நான் ஓப்பனாக டெய்லி ஒரு டேப்லெட் எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் சார் அப்படின்னா அந்த டேப்லெட்டை ஒரு நாள் கூட விட்டுடாதீங்க. இதான் நான் உங்களுக்கு சொல்கிற அறிவுரை. ஒரு நாள் கூட டேப்லெட்டை விட்டுடக்கூடாது. அது மாதிரி நான் ஏதாவது சித்தா மெடிசன் எடுத்திருக்கேன் சார் அப்படின்னா அலோபதிக்கு மாறிடாதீங்க. அலோபதி எடுத்துட்டு இருக்கேன் சார்னா சித்தா மெடிசனுக்கு மாறிடாதீங்க. மாத்தி யோசிச்சிடாதீங்க. மருந்து விஷயத்துல ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க, அவங்கவுங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்களேன்னு ஏதாவது அடிக்கடி போய் மருந்து மாத்திரைகளை மாத்திக்கிட்டு இருக்காதீங்க. சில பேருக்கு உடம்பு சிகப்பா இருக்கிற உடம்புல கூட கருப்பு ஏற்படும், ஸ்கின்ல பிளாக் ஏற்படும், ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படும். மருந்து மாத்திரையில கவனமா இருங்க மகர ராசி. உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல விளையாடாதீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. முக்கியமா இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் தான் இப்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க, வேண்டாம். ஏன்னா மீடியாங்கிற ஒரு பர்சன் இப்ப எடுக்கிற ரிஸ்க். அது மாதிரி பாத்தீங்கன்னா மீடியால கூட சண்டை பயிற்சியாளர்கள்லாம் இருந்தீங்கன்னா மகர ராசியில கவனமா இருங்க. நடிகர்கள் கவனமா இருங்க. ஒரு இத்தனை மணிக்கு மேல ஷூட்டிங் போகாதீங்க, இத்தனை மணிக்கு மேல ஷூட்டிங் போகாதீங்க. இந்த ராகு கேது பயிற்சி 18 மாசம் வச்சு செஞ்சிடும். உடல் நலங்கள்ல ரொம்ப கவனம் தேவை, ஷூட்டிங் ஸ்பாட்ல கவனம் தேவை, ஃபைட் சீன்ல கவனம் தேவை.
சரி, நீங்க கேட்கலாம், அப்ப அரசியல்வாதிக்கு ஒண்ணும் இல்லையா அப்படின்னு. நீங்களும் கவனமா இருக்கணும், ரொம்ப பேசாதீங்க. அதுவும் இந்த பாருங்க, தேர்தல் நேரங்கள்லாம் வரும், அந்த நேரத்துல எல்லாம் ஹார்ட் ஒர்க்குங்கிறது அதிகமா இருக்கும். முக்கியமா தேர்தல் நேரத்துல மகர ராசியில பிறந்த அரசியல்வாதிகளுக்கு த்ரோட் ப்ராப்ளம் அதிகமா வரும் வாய்ப்பு இருக்கு. தலை சுத்தல் ஏற்படும். பேச்சு கம்மி பண்ணுங்க, நேரத்தை கம்மி பண்ணிக்கிங்க. ஒரே நாள்ல 10 இடம்லாம் தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணாதீங்க. ஆமா, அப்புறம் எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டு எதையாவது ஒண்ணு மாட்டிக்க கூடாது. நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு பதவிக்கு வேற ஒருத்தவங்க வந்துருவாங்க. அப்புறம் நம்ம உடம்பு நல்லா இருந்தா தானே, சுவர் இருந்தா தானே சித்திரை. இது உடம்பே இல்லைன்னா அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் ரீஎலெக்ஷன் தான். அதனால கவனமா வைங்க. நல்லதுதான் சொல்றோம், நாளைக்கு செஞ்சுக்கலாம். இது நீங்க எல்லாரும் கேட்கணும், நான் பேசுறத கேளுங்க, பயமுறுத்தல, அவசியமா சொல்றோம். மரண துன்பம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஜோதிடத்தில் மரண பயம் ஏற்படுவான். 8ல் கேது இருந்த, நான் பயமுறுத்தல, நான் உங்களை தெளிவுபடுத்துறேன். நம்ம இப்ப ஜோதிடம் ஏன் பார்க்கிறோம்? மரண பயம் வருங்கிறான், இது செய்யாதப்பா அப்படிங்கிறேன். நான் ஏதாவது போய் எனக்கு ஹோமம் பண்ணுங்க வாங்க அப்படின்னு நான் கூப்பிடுறோம். நீ வா, இந்த மாதிரி ஒரு ஹோமம் ஒன்று பண்ணுப்பா அப்படின்னு இல்லையே. நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், சிவனை வழிபாடு பண்ணணும். திருக்கடையூர் அப்படிங்கிற ஸ்தலத்துல கால சம்காரமூர்த்தி அப்படிங்கிற சுவாமிய மகர ராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணணும். திருக்கடையூர்ல முடிஞ்ச ஆயுள் ஹோமம் பண்ணிக்கலாம், மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணிக்கலாம், யம பயத்தை நீக்கக்கூடிய இடம். அதே மாதிரி உடல் நலங்கள்ல ரொம்ப கவனம் தேவை. வைத்தீஸ்வரன் கோயில்னு சொல்லுவாங்க மயிலாடுதுறை மாவட்டத்துல. அந்த வைத்தீஸ்வரன் கோயில் முருகப்பெருமானுக்காக செவ்வாய்க்கிழமை உப்பு இல்லாம விரதம் இருந்து அந்த கோவிலுக்கு அடிப்பிரதட்சணம் பண்ணுங்க. மகர ராசிக்காரர்கள் உங்க உடம்புல இருக்க வியாதியெல்லாம் படிப்படியா குறைஞ்சிடும், மருத்துவ செலவே வராது. செய்வன கோளாறு, விரோதிகளுடைய எதிர்ப்புகள் இதெல்லாம் விலகி ஓடிவிடும். எவனாவது உங்களை எதிர்க்கணும்னு எவனாவது பிளாக் மேஜிக்கே பண்ணாலும் நடக்காது. ஏன்னா ராகு 2ல் உட்கார்றாரு. அதனால அந்த பிளாக் மேஜிக் விஷயத்துல எல்லாம் கவனமா இருங்க. ரொம்ப இல்ல, ரொம்ப ஒருத்தர் சொன்ன கடத்தெருவில் நடந்து போனார். நடந்த உண்மை. ஒரு வெள்ளிக்கிழமை கடையில் என்ன பண்ணாங்க, திருஷ்டி கழிச்சுட்டு எலுமிச்சம்பழத்தை வெட்டி போட்டுருந்தாங்க. இந்த ஆள் மிதிச்சு விட்டான். பயமுறுத்தல, ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். மிதிச்சுட்டான். கடைக்காரன் என்ன மந்திரத்தை சொல்லி என்னத்தை வெட்டி போட்டானோ தெரியல. நான் சொன்னேன், என்னோட நடந்து வர்றார், ஒரு பொருளை வாங்கிட்டு தான் வரும், வேற ஒன்றும் இல்லை. கடத்தருள்ள கடலை பொருளை வாங்கிட்டு வரும், மிதிச்சிட்டார். அப்ப அவர்கிட்ட சொன்னேன், வீட்டுக்கு போகும்போது காலை அலம்பிட்டு உள்ள போயா அப்படின்னு. இது ஒன்றும் பெரிய பரிகாரம் தேவையில்லை. ஏதோ ஒரு அவன் ஒண்ணு கெட்டது நினைச்சதானே அது புரியுறான். அவன் நல்லது நினைச்சு புரியல, கெட்டது போகணும்னு நினைச்சு போட்டான். இவன் மிதிச்சுட்டான். இவன் சொன்ன, நீங்க வேற இன்னமும் இந்த காலத்துல நம்புறீங்க அப்படின்னா என்ன? நீங்க நான் உங்களை எவ்வளவு தூரம் உயர்த்தி நினைக்கிறேன், நீங்க போய் இன்னமும் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்களே. நீங்க இவ்வளவு படிக்கிறீங்க, இவ்வளவு சொல்றீங்க, நீங்க எல்லாம் செய்யலாமா அப்படி அப்படின்னா? ஐயா, நான் நம்பல, வேற விஷயம். போட்டவன் என்ன நினைச்சு போட்டானோ அதானே நமக்கு நடக்கும். நீ காலை அலம்பிட்டு போயேன்னா அவன் என்கிட்ட வாக்குவாதம் பண்றான். அவன் எப்படி போனாங்கிறது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, திரும்பி 15 நாள் கழிச்சு தெரிஞ்சது. நம்பவே மாட்டீங்க. அவங்க வீட்டம்மா எனக்கு போன் அடிக்கிறாங்க, அண்ணன் ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும், கிடைக்குமான்றாங்க. ஏம்மா என்ன ஆச்சு? அன்னைக்கு வந்துட்டு வந்தாரு, அதுக்கு பிறகு ஒரு உடம்பு சரியில்லைண்ணே, ஆஸ்பத்திரியில் இருக்கும். தஞ்சாவூர்ல ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில், மதுரைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கும், ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு 50 ரூபா பணம் தேவைன்னு அப்படின்னாங்க. எப்படி இருக்கும்? என்னடா பண்ண? என்ன காலம்பிட்டு போனான்னு சொன்னேன், உனக்கு நான் சொன்னேன்னா இல்லையா அப்படின்னு. இப்ப எதுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்றேன்? நம்ம செய்யற செயல் அது தப்பா ரைட்டாங்கிறத விட ஒருத்தன் சொன்னா கேட்டணும். அதுக்குதான் நான் சொல்றேன், பிளாக் மேஜிக் சம்பந்தமான விஷயங்கள், அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. இந்த ராகு 2ல் இருக்கும்போது கோபம் வரும், வார்த்தைகள் ஒருத்தன் சொன்னாலே மைண்ட்ல கேட்கறதுக்கு தோணாது. அவன் என்னமோ நமக்கு தப்பா சொல்ற மாதிரியே தெரியும், அவன் நம்மளை கெடுக்கிறதுக்கு சொல்ற மாதிரியே தெரியும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ராகு 2ல் இருக்கிறது. அதனால தேவையில்லாம மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. பிபி மாத்திரை எடுத்துக்கிறவங்கள 1 மாத்திரைக்கு 25 எடுத்தீங்கன்னா 50 எடுங்க, தப்பு இல்லை. பவர் டாக்டரை போய் செக்அப் பண்ணுங்க, பிபி ஏறிடும். அப்ப ராகு கேது
பெயர்ச்சி மகர ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கவனம் தேவை. உடல் நலம் கவனம் இருந்தா மைண்டு காமா இருக்கும். மைண்டு காமா இருந்தா வருமானம் நிறைய கிடைக்கும். நல்ல விஷயத்தை ஈடுபடுவோம். குறைந்த அளவுல இந்த தடவை இந்த 18 மாசம் வேலை பாருங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க. ரிஸ்கி ஜாப் எதுவும் பண்ணாதீங்க. ஹார்ட் ஒர்க் எடுக்காதீங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. முடியலன்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. எவனும் நம்ம தலையெடுத்து போக மாட்டான். நான் இந்த இதை ஏத்துக்கிட்டேன், அதை ஏத்துக்கிட்டேன், நான் முடிச்சாகணும், நான் செஞ்சாகணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும், அவங்கள்ட்ட பவர் சொல்லிட்டேன், கொடுத்த வாக்கை என்னால திருப்பி வாங்க முடியாது. இதெல்லாம் எல்லாம் தேவையில்லாத கதை, கட்டுக்கதைகள். நம்ம உயிர் தான் முக்கியம். கால பைரவரை கும்பிடுங்க, சிவனை கும்பிடுங்க, நிறைய சிவாலயம் போங்க. அதுல கால சம்ஹாரமூர்த்தியை கண்டிப்பா வழிபாடு பண்ணும். யமஸ்தலம், யம ஸ்ரீவாஞ்சியம் சொல்லுவாங்க. அங்க போயிட்டு ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க. காஞ்சிபுரத்துல சித்திரகுப்தன் கோவில் இருக்கு, போய் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமா நல்லது நடக்கும். மகர ராசிக்கு வாழ்த்துக்கள். பிள்ளைத்தமிழ் நேயர்களே, உடல் நலத்திலேயே கவனமா இருக்கணும். காலசம்ஹாரமூர்த்தி அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். ராகு கேது பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நம்புங்க. இந்த ராகு பகவானுக்காக எல்லோரும் செய்யக்கூடிய பரிகாரம், மனசுல துஷ்டமான எண்ணங்களை யாரும் விதைச்சிக்க வேண்டாம். துஷ்டமான தெய்வங்களை வழிபாடு பண்ண வேண்டாம். மனசுல துஷ்டமான விஷயங்களை நீக்கிடுங்கோ, அது ரொம்ப நல்லது. இது ஃபர்ஸ்ட். ராகுக்கு ரொம்ப பிரீத்தமானது உளுந்து. அதனால உளுந்துல வடை செய்து நீங்க ராகுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. இல்லைன்னா உளுந்து சாதம் நைவேத்தியம் பண்ணுங்க. உங்க ஊர்ல இருக்கிற சிவாலயத்துக்கு போங்க. ராகு கேது பரிகாரமே இதுதான். நவகிரகத்தில் இருக்கிற ராகுக்கு ஞாயிற்றுக்கிழமையில நீங்க தீபம் போட்டு, நல்லெண்ணெய் தீபம் போட்டு, ராகு பகவானுக்கு உளுந்து சாதம் இல்லைன்னா உளுந்து வடை நிவேதியம் பண்ணுங்க. ரொம்ப நல்லது நடக்கும். வாய்ப்பு கிடைச்சா ராகு கேதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. கேது பகவான் அதே ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல பல வண்ண கலர், அதுல ஒரு வஸ்திரம் வாங்கி, ராகுக்கு நீல கலர் வாங்கணும், கேதுக்கு பல வண்ண கலர் வஸ்திரம் வாங்கி கேதுக்கு வழிபாடு பண்ணுங்க. கேதுக்கு நீங்க வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக கேது பகவான் அனுகிரகத்தை கொடுப்பார். இன்னும் சொல்ல போனா தயிர் ஜாதம் நிவேதியம் பண்ணுங்க. கேது பகவான் மிக அற்புதங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. ராகு கேதுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னா 2 சுவாமி தான். ஒன்னு விநாயகர், ஒன்னு துர்க்கை. பிள்ளையாருக்கு அருகம்புல் சாத்தி பிள்ளையாருக்கு டெய்லி ஒரு நெய் விளக்கு ஏத்துங்கோ. துர்க்கைய ராகு காலத்துல வழிபாடு பண்ணுங்க. குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு, என்ன பண்றது தெரியல, எனக்கு ராகு கேதுவால ஏதோ வந்துருமோ, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. துர்கா பரமேஸ்வரிட்டு போயிட்டு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. ஆக ராகு கேது உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார். இதான் பரிகாரம். வேற பரிகாரம்லாம் வேண்டாம். உள்ளூர் சிவாலயத்துல முதல்ல ராகு கேது வழிபாடு. எப்ப முடியுதோ திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பள்ளம், காளகஸ்தி, திருப்பாம்புரம், பேரையூர், புதுக்கோட்டை கிட்ட இருக்கு, இது மாதிரி இடங்களுக்கு சென்று வாங்க. திருக்கலாச்சேரின்னு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கு. அந்த திருக்கலாச்சேரியில நாகநாத சுவாமி இருக்கார், வழிபாடு பண்ணுங்க. நன்னா இருப்பேன். ராகு கேது கெடுக்க மாட்டார், நிறைய கொடுப்பார். நல்லது நடக்கும்.